ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நான் ஸ்டாப் குக்கிங். இன்றைக்கி நம்ம வாழைக்காய் பொடி மாஸ் தான் செய்ய போகிறோம். இது நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சாம்பார் சாதம், ரச சாதத்துக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். வாங்க இந்த வாழைக்காய் பொடி மாசு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த வாழைக்காய் நான் 2 வாழைக்காய் எடுத்துக்கிறேன் இந்த பொடி மாசுக்கு. இதை ஒரு வாழைக்காவை 2ஆக கட் பண்ணி இப்போ நம்ம இதை வேக வச்சுக்கலாம் தோலோட. இப்போ நான் ஒரு கடாயில் தண்ணி விட்டுருக்கேன் பாருங்கள். இதிலே இந்த வாழைக்காவெல்லாம் நம்ம போட்டு இதை நல்லா நம்ம வேக விட்டுக்கலாம். இது ஒரு 7 நிமிஷம் 8 நிமிஷத்தில் வெந்துடும். இது நம்ம அப்பப்போ கொஞ்சம் கிளறி விட்டோம்னா சுற்றி நல்லா வெந்து இதுவாகும். நம்ம இப்போ இதை நல்லா மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த வாழைக்காயெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இதோட தோலை எடுத்துகிட்டு நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த வாழைக்காய் தோலெல்லாம் எடுத்துட்டோம். இப்போ இது நல்லா சின்னதாக நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இது போல் நல்லா சின்ன துண்டாக இது போல் கட் பண்ணிக்கணும். ரொம்ப பொடியாக கட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம ஒரு கடாய் வச்சுட்டு இதில் ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் இந்த பொடி மாஸ் செய்யறதுக்கு. இப்போ இந்த எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதிலே ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு. இது நல்லா பொரியட்டும். இதில் ஒரே ஒரு வரமிளகாய், 2 பச்சை மிளகாய், கொஞ்சமா துருவின இஞ்சி, இதுல ஒரு வெங்காயம் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிறேன், கருவேப்பிலை, இது 2ம் போட்டுடலாம். இப்போ இதை நல்லா வதக்கிடணும். இப்போ இந்த வெங்காயம் கொஞ்சம் லைட்டா வதங்கின உடனே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த வாழைக்காவை இதிலே போட்டுடலாம். இதை நல்லா நம்ம கிளறி விட்டுக்கலாம். இதுலயே நம்ம கொஞ்சமா மஞ்சள் பொடி லைட்டா போட்டுக்கலாம், ரொம்ப அதிகமா வேணாம். இதுக்கு தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாம். இப்ப இதை நல்லா நம்ம கிளறி விட்டுட்டு இந்த உப்பு மஞ்சள் பொடியெல்லாம் நல்லா எல்லா பக்கமும் நல்லா கிளறும் போது எல்லா பக்கமும் நல்லா இதை பரவிடணும். பாருங்க, ஃபுல்லா எல்லா இடத்துலையுமே இந்த உப்பு மஞ்சள் பொடியெல்லாம் எல்லாமே கலந்துடணும். இப்போ இதை கொஞ்சம் தீ கம்மியாவே வச்சுட்டு மூடி போட்டு கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் அப்படியே கொஞ்சம் இது அப்படியே வேகட்டும். இப்போ இதுல லைட்டா அப்படியே தண்ணி, ஒரு 1/4 டம்ளருக்கு மட்டும் போதும், அதிகமா தண்ணி ஊற்றக்கூடாது. நம்மளுக்கு இந்த உப்பு மஞ்சள் தூள்லாம் நல்லா கொஞ்சம் பச்சை வாசனை போற அளவுக்கு நம்ம இதை அப்படியே மூடி போட்டு கொஞ்சம் வேக வைக்கலாம். ஏற்கனவே நல்லா வெந்த வாழைக்காய் தான். இப்ப பாருங்க, இது நல்லா கொஞ்சம் நல்லா அப்படியே சாஃப்டா ஆயிடுச்சு. அப்படியே நம்ம இது மூடி திறந்த உடனே பாருங்க, இப்ப லைட்டா இப்படி நம்ம இது போல செஞ்சு விட்டுக்கலாம். இப்ப இந்த பொடி மாஸ் நல்லா கிளறி ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இதுலயே நம்ம ஒரு 3 டீஸ்பூன் தேங்காய் திருகல் போட்டுக்கலாம். அதுல இதையும் நல்லா நம்ம கிளறி விட்டுடலாம்.
இப்போ இந்த தேங்காய் திருவல் போட்டு நல்லா கிளறியாச்சு. இப்போ கடைசியா நம்ம கொஞ்சமா கொத்தமல்லி போட்டுக்கலாம். அவ்வளவுதான். இப்போ இந்த கல்யாண வீட்லலாம் இது போல தான் வாழைக்காய் பொடிமா செய்வாங்க. அதே மெத்தட்ல தான் நான் செஞ்சிருக்கேன். இப்போ வந்து இந்த கல்யாண வீட்டு வாழைக்காய் பொடி மாசு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நல்லா சாம்பார், ரசத்துக்கெல்லாம் நல்லா சாப்பிட்றதுக்கு சைட் டிஷ்ஷா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இதே போல மெத்தட்ல நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.